டாக்டர் கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நாம் அறிந்திருக்க வேண்டிய பல மூலிகைகளை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அவற்றை முறையாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் பேசி வருகிறார். இன்றைக்கு எந்த மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பூமி சர்க்கரை கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த மலை மக்கள்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் இந்த பூமி சர்க்கரை கிழங்கை ரொம்ப பெருசாக பார்ப்பதற்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உயரம் மிகப்பெரிய ஒரு தண்டு போல் பெருசாக இருக்கும். அதை கொண்டு வச்சு வெட்டி வெட்டி விற்று கொண்டு இருப்பதை பார்க்க முடியும். பூமி சர்க்கரை கிழங்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உடலை உரமாக்கக்கூடிய, உடலை பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மருந்துகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய தாதுக்கள்னு சொல்லுவோம். தாதுக்கள்னு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய இரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்புகள், எலும்பு மஜ்ஜைகள், அதன் பிறகு ஆண்களுக்கு உயிரணுக்களும், பெண்களுக்கு அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட வலிமையும், இந்த 7 விஷயங்களுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தாதுக்கள்னு சொல்லுவோம். இந்த தாதுக்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் இன்றைக்கி உடம்பில் ஏற்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு இரத்தத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் இன்றைக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு தேவையாக இருக்கிறத பார்க்குறோம். மாமிசத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நரம்புகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். கொழுப்பு விகிதங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் இன்றைக்கு இதய நோயையும், மூளை சம்பந்தப்பட்ட நோயையும், உயிரணுக்கள் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளையும் ஏற்படுத்துறதை பார்க்குறோம். எலும்பில் ஏற்படக்கூடிய நோய்கள் தான் இன்றைக்கு காதுகளுடைய செயல்பாடு, நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கண், மூக்கு, வாய், செவி, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். எலும்பு மஜ்ஜையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, புற்றுநோய் வரை இன்றைக்கு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் உயிரணுக்களுடைய எண்ணிக்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நம்முடைய இளமைக்கும், ஆரோக்கியத்திற்கும், மனதைரியத்திற்கும், முடிவுகள் எடுப்பதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பிரச்சனைகள் நிரந்தரமாக குணமாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவை, ஒரு எண்ணம் நமக்கு வேண்டுமானால் உடலில் இருக்கக்கூடிய தாதுக்களை வலிமைப்படுத்தக்கூடிய மருந்துகளை உணவாகவோ அல்லது மருந்தாகவோ சாப்பிட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது ரொம்ப உண்டு. ஆயுர்வேத மருத்துவ முறை அல்லது சித்த மருத்துவ முறை அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம எடுத்து பார்க்கும்போது உடலில் ஏற்படுகின்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய இருவேறு வகைகள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஒன்று, நோய்க்கான நேரடியான மருந்துகளை கொடுக்கின்றது அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, உடலை வலிமையாக்கி அந்த நோய்களுடைய தாக்கத்தை குறைப்பது அப்படிங்கிறது ஒன்று. இந்த ரெண்டுமே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நிறைய மருத்துவர்களால் பின்பற்றப்பட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். அதே போல் சித்த மருத்துவ முறை, ஆயுர்வேத மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அந்த உடலை பலப்படுத்தி உடலை நீக்குகின்ற அந்த ஒரு சிகிச்சைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு மாடர்ன் மெடிசனும் சரி, ஆயுர்வேத சித்த மருத்துவமும் சரி, வேறு வேறு சித்தாந்தங்களை கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு இன்றைக்கு முட்டுகள் தேய்மானமானால் அது குணப்படுத்த முடியாது, அறுவை சிகிச்சை தான் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மாடர்ன் மெடிசன். ஆனால் இயற்கை மருத்துவம்னு வரும்போது அறுவை சிகிச்சை தேவையில்லை, அந்த திசுக்களை உருவாக்கக்கூடிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறது. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலுடைய ஆதாரமான இந்த திசுக்களை வலிமைப்படுத்த வேண்டிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் போதே உடலில் இருக்கக்கூடிய தசைகளுடைய அழற்சி, எலும்புகளுடைய தேய்மானம், எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடிய தேய்மானம், இதெல்லாம் படிப்படியாக மாற்றமடைந்து உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாறிவிடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த பூமி சர்க்கரை கிழங்கு அல்லது சர்க்கரை கிழங்குன்னு சொல்லக்கூடிய இந்த கிழங்கு உடலுடைய ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் மாற்றக்கூடிய ஒரு உணவுனே நம்ம சொல்லலாம். இன்றைக்கு நம்மளை யோசித்து பாருங்கள். ஒரு நகரத்தில் வாழக்கூடிய ஒரு ஆளையும் எடுத்து, காடுகளில் வாழக்கூடிய ஒரு மனிதனையும் எடுத்து, அவர்களுடைய உடல் அமைப்பிலிருந்து, இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய பலத்திலிருந்து, அவர்களுடைய தசைகளுடைய பலத்திலிருந்து, அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து 2 பேரையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இன்றைக்கு அவர்களுடைய பலம் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு இருக்கிறதையும் நம்முடைய பலம் மிக மோசமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். மலைவாழ் மக்கள் இருக்காங்கன்னா அதில் எத்தனை பேருக்கு தைராய்டு நோய் இருக்குது, எத்தனை பேருக்கு புற்றுநோய் ஏற்படுகிறது, எத்தனை வயதில் அவர்களுக்கு இதய நோய் ஏற்படுகிறது,
ஏன் அவர்களுடைய ஆரோக்கியம் நம்மை விட அதிகமாக இருக்கிறது, ஏன் அதில் வந்து குழந்தையின்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை அவர்களுக்கு ஏற்படுவதே இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, காரணம் இந்த பூமி சர்க்கரை கிழங்கு சம்பந்தப்பட்ட நிறைய மூலிகைகளை உணவாகவே சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை அவங்க வைத்திருக்கிறத பார்க்குறோம். நான் வந்து ஒரு 3 வருடங்கள் பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கத்திற்காக நேஷ்னல் இனோவேஷன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்தேன். இந்த ஆர்கனைசேஷனில் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய கிராமங்களில் இருக்கக்கூடிய காடு மேடுகளில் இருக்கக்கூடிய அந்த வைத்தியர்களை சந்தித்து அல்லது அந்த மக்களை சந்தித்து அவர்களுடைய உணவு முறைகள் எவ்வாறு அவர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது அப்படிங்கிறத புரிந்து அறிக்கைகள் தயார் செய்து அரசாங்கத்துக்கு அளிப்பது தான் எங்களுடைய முக்கியமான வேலையாக இருந்தது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே போயிட்டு என்னென்ன இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை ஆராய்ந்து பார்த்தபோது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை திறனை மேம்படுத்துவது, அவங்க உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை மிகப்பெரிய அளவில் பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக எது இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை கிழங்குன்னு சொல்லக்கூடிய பூமி சர்க்கரை கிழங்கு இருக்கிறத பார்த்தோம். அதுவும் அஸ்ஸாமில் ஒரு வில்லேஜ்லலாம் போய் பார்க்கும்போது நாங்களே ஆச்சரியப்பட்டோம். ஏன்னா அஸ்ஸாமில் நிறைய மலேரியா உண்டு, அதே போல் அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிறைய உண்டு. புகையிலை உபயோகப்படுத்துகின்ற பழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய புற்றுநோய்க்கான வாய் சம்பந்தப்பட்ட செலவரி கிளான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உமிழ்நீர் சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் மிக அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த கிராமத்தில் போய் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாகவே இருந்தது. அங்கே யாருக்குமே அந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாமல் இருந்தது. என்ன காரணமாக இருக்க முடியும், அதை கற்றுக்குங்கன்னு சொல்லி தான் கவர்மெண்ட் அங்கே அனுப்புனாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு அங்கே இருக்கவங்க கூட ஒரு மாத காலம் தங்கி அவங்க என்ன மாதிரி உணவு முறையை ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன சுத்தபத்தமான பழக்கங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்ற விஷயங்களை டாக்குமெண்ட் செய்யும்போது அவங்க வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த பூமி சர்க்கரை கிழங்கை எடுத்து வெட்டி அதை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம் வைத்திருந்ததை கண்டுபிடிச்சோம். மற்றபடி அவர்களுடைய உணவு முறை வாழ்க்கை முறையெல்லாம் மிகப்பெரிய அளவில் மேம்படலை. அப்புறம் அதை எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது உடலில் இருக்கக்கூடிய தாதுக்களை பலப்படுத்தக்கூடிய சத்து இருக்கக்கூடிய என்சைம்ஸ் அந்த சர்க்கரை கிழங்கு அல்லது பூமி சர்க்கரை கிழங்குல மிகப்பெரிய அளவில் இருந்ததை பார்த்தோம். அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் பயிற்சிகளும் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி சொல்லணுன்னா அரசாங்கம் வந்து பூமி சர்க்கரை கிழங்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியே மேற்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதே சொல்லலாம். எனவே நேயர்களே, இந்த பூமி சர்க்கரை கிழங்கை பொறுத்தவரையிலும் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்ற ஒரு உணவுனே சொல்லலாம். இதை வந்து மருந்தாக அல்ல, ஒரு உணவாக வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் சமூகத்தில் நடக்கும் பல அவலங்களை பற்றி நம்மிடையே பேசி அவற்றை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றியும் ஒவ்வொரு நாளுமே நம்மிடம் பேசி வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சினை திரும்ப திரும்ப நீதிமன்றத்திற்கும் மக்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கும் இடையே ஊசலாடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஹெல்மெட் அணிகிற பிரச்சினை தான். ஹெல்மெட் அணிவது தொடர்பாக பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றன. சமீபத்தில் நீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அது என்னவென்று சொன்னால், இந்த ஹெல்மெட் அணிந்து செல்கிற விஷயத்தில் ஒரு வாகனத்தில் பின்புறம் அமர்ந்து செல்லக்கூடியவர்களும் கூட ஹெல்மெட் அணிய வேண்டும் என்கிற ஒரு விதிமுறை என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பொதுமக்களில் ஒரு தரப்பினரிடம் சற்றே அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கு எதிராகவும் கூட சிலர் வாதாடி வருகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஆனாலும் கூட காவல்துறை இதை கண்டிப்பாக நாங்கள் அமல்படுத்துவோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுவாக இந்த ஹெல்மெட் அணிகிற விஷயத்தில் இழுபறிகள் தொடர்ந்து நடக்க வேண்டுமா என்பது மிக முக்கியமான கேள்வி. பாதுகாப்பு தொடர்பான விதிமுறைகள் என்பது சமரசத்திற்கு அப்பாற்பட்டவை. ஏனென்றால் பெருகி வரும் சாலை விபத்துகள், அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் என்பது மிக கடுமையானதாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் நீங்கள் சாலை விபத்துகளை எடுத்துக்கொண்டால் அதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமாக அதிவேகத்தில் செல்வது. அதிலும் இந்த சாலை விபத்துகளில் இறக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் இளைஞர்களாக இருக்கிறார்கள். ஆண்டிற்கு தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளில் பல்வேறு விதமான சாலை விபத்துகளில் இறப்பவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 15,000க்கு மேல் இருக்கிறது. இந்தியாவிலேயே சாலை விபத்துகள் அதிகம் நடக்கிற மாநிலமாகவும்
அதிகமானோர் உயிரிழக்கிற மாநிலமாகவும் தமிழகம் இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்தியா முழுக்க ஆண்டிற்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் சாலை விபத்துகளில் இறக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் நாம் சாலை விபத்துகளை தடுப்பது என்பது அடிப்படையான உயிராதாரமான ஒரு தேவையாக இன்றைக்கு மாறியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது சாலை விபத்துகளை எப்படி தடுப்பது என்கிற போது ஹெல்மெட் பிரச்சனை ஒரு பூதாகரமான ஒரு வடிவம் எடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த திரும்ப ஹெல்மெட்டிற்கு எதிரான போராட்டங்கள் நடக்கின்றன. ஹெல்மெட் அணிவதனால் பல்வேறு விதமாக தலைவலி வருகிறது, வியர்வை, கோடை காலங்கள் மிக கடுமையாக இருக்கிறது, பக்கவாட்டில் வரக்கூடிய வாகனங்களை பார்க்க முடியவில்லை என்றெல்லாம் பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஹெல்மெட் அணிவதனால் ஒரு பெரிய அளவிற்கு உயிரிழப்புகள் தடுக்கப்படுவதில்லை என்று கூட வாதிடுகிறார்கள். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், பெரும்பாலான சாலை விபத்துகளில் தலையில் அடிபடுவதால் உடனடியான உயிரிழப்பு ஏற்படுகிறது என்பதுதான் அடிப்படையான ஒரு உண்மை. அப்படி இருக்கிற போது ஹெல்மெட்டினால் முழுமையாக எல்லா விபத்துகளிலுமிருந்து உயிரிழப்புகளை நாம் தடுக்க முடியாவிட்டால் கூட நிச்சயமாக சில உயிர்களை நாம் காப்பாற்ற முடியும் என்பதுதான் உண்மை. அப்படி பார்க்கிற போது ஹெல்மெட் அணிவதை பொதுமக்களும் கூட அவர்கள் அதை ஒரு நிர்பந்தமாக, அதில் அசௌகரியங்கள் இருந்தால் கூட அதை ஒரு நிர்பந்தமாக கருதாமல் ஒரு அடிப்படையான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு என்கிற அளவில் அதை அவர்கள் மனமுவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய ஹெல்மெட் வடிவங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் ஓரளவிற்கு வாகன ஓட்டிகள் அல்லது பின்னால் அமர்ந்து செல்கிறவர்களுக்கு ஊறு விளையாத வண்ணமாக ஒரு நவீன ரகமான ஹெல்மெட் வடிவங்களை மேம்படுத்தலாம். அவை விலை குறைவாக கிடைப்பதற்கு அரசு மானியம் அளிக்கலாம். இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்வதன் மூலமாக எல்லோருக்குமே ஹெல்மெட் அணியக்கூடிய ஒரு மனப்பான்மை என்பது வரும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஸ்பாட் ஃபைன் போன்றவற்றை வசூலிப்பதற்கு பதிலாக நீங்கள் பல்வேறு போக்குவரத்து காவலர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலேயே அவர்களை கட்டாயமாக ஹெல்மெட் வாங்க செய்யக்கூடிய ஏற்பாடுகளை கூட செய்யலாம். ஹெல்மெட் இல்லாமல் செல்லக்கூடியவர்களை இப்படியான அதை ஒரு இயக்கமாக முன்னெடுக்க வேண்டுமே ஒழிய அவர்களை சட்டபூர்வமாக தண்டிப்பதனால் மட்டும் இந்த விஷயத்தை அமுல்படுத்த முடியாது. இதில் இன்னொன்று, ஹெல்மெட் அணியாமல் போனால் அதிகபட்சம் என்ன நடக்கும்? ஒரு போக்குவரத்து காவலருக்கு 50 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுத்தால் பிரச்சனை முடிந்துவிடும் என்கிற மனநிலை மக்களிடம் வந்துவிட்டது. இதையும் நாம் பார்க்க வேண்டும். இன்னும் இதில் முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், நீதிமன்றங்களும் அரசும் ஹெல்மெட் விஷயத்தில் இவ்வளவு கடுமை காட்டுகின்றன. ஆனால் நீங்கள் இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு மோசமான சாலைகள் நம்முடைய நாட்டில் இருக்கின்றன என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். நிறைய நேரங்களில் விபத்துகள் ஏற்படுவதற்கு காரணம் மிக மோசமான சாலைகள். அது மட்டுமல்ல, பெருமளவிற்கு வாகன பெருக்கம் நிகழ்ந்திருக்கிறது. அதற்கேற்ற சாலை வசதிகளோ விரிவாக்கங்களோ இங்கு நடைபெறவில்லை என்பதும் ஒரு உண்மை. இன்னொன்று, அதிவேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள், அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்தோம் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் நிறைய பேர், அதிலும் முக்கியமாக இளைஞர்கள், அவர்கள் தங்களுடைய உயிரையும் மதிப்பது கிடையாது, அடுத்தவர்களுடைய உயிரையும் மதிப்பது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் விதிமுறைகளை கட்டாயமாக்குவது என்பது ஹெல்மெட் விஷயத்தில் மட்டும் செய்தால் போதாது. அடிப்படை கட்டுமான வசதிகளை ஊக்கப்படுத்த வேண்டும், பொது போக்குவரத்தை ஊக்கப்படுத்த வேண்டும். நாம் சொந்த வாகனங்களில் செல்வதை விட பொது போக்குவரத்து சார்ந்த வாகனங்களில், பேருந்து, ரயில் போன்றவற்றில் செல்வது சுலபமானது, விலை குறைவானது என்கிற உணர்வு மக்களிடம் ஏற்பட வேண்டும். தனியார் வாகன பயன்பாட்டை குறைக்க வேண்டும். இப்படி பல முனைகளில் நாம் இந்த விஷயத்தை செய்ய வேண்டும். அதேபோல் விபத்தில் பாதிக்கப்படுகக்கூடியவர்களுக்கு உடனடியான சிகிச்சை அளிக்கக்கூடிய உடனடி சிகிச்சை வசதிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். நிறைய விஷயங்கள் செய்வதற்கு இருக்கிறது. ஹெல்மெட்டை வலியுறுத்துவதால் மட்டும் நம்முடைய பொறுப்புகளை நாம் தட்டி கழித்து விட முடியாது. அரசு தன்னுடைய கடமைகளை முழுமையாக செய்ததா என்கிற கேள்வி எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது விபத்துகளை தடுப்பது, விபத்துகளினால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பது என்பது அது ஹெல்மெட்டோடு நின்று போய் விடுவதல்ல. நீண்ட தூரம் நாம் அதற்கு பயணிக்க வேண்டியிருக்கிறது. பல்வேறு அடிப்படை கட்டுமானங்களை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கிறது. அதுவும் சேர்ந்த அரசும் மக்களும் ஒரே நேரத்தில் பொறுப்புடன் நடந்து கொண்டால்தான் நாம் உயிர்களை பாதுகாக்க முடியும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையை பற்றி முழுமையாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு துறையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன். ஒரு அரசியல் விமர்சகராக இன்றைய அரசியல் சூழலில்
உள்ளாட்சித்துறை தேர்தல் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கு. உள்ளாட்சித்துறை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, இதோட செயல்பாடுகள் மக்களுக்கு எவ்வளோ தேவை, அது சரியான முறையில் செயல்படாத காரணத்தினால இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோன்னு பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு அரசியல் விமர்சகராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னும் போது இன்றைய அரசியல் சூழல் பார்க்கும்போது பல துறையை சார்ந்தவர்களும் அதை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலையில தான் இன்றைய அதிமுக அரசோட செயல்பாடுகளை நம்ம பார்த்துட்டு வரோம். மக்களுக்காக அரசு, மக்களுக்காக தான் நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அரசு மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு காணலை, எதையுமே செயல்படுத்தலை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மக்களோட கோரிக்கையாக இருக்குது. அதனால தான் பல இடங்கள்லையும் போராட்டங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு சூழலில் உள்ளாட்சித்துறை அப்படிங்கிறது எதனால் உருவாக்கப்பட்டது, இந்த துறை மூலமாக என்ன மாதிரியான ஒரு பணிகள்லாம் செயல்பாட்டில் இருந்துச்சு, அதற்கான ஒரு தேர்தல் அப்படிங்கிறதும் ஏன் அவசியம், இன்னைக்கு அது சரியான முறையில் அதற்கான பொறுப்பாளர்களை தேர்வு செய்யாததுனால எவ்வளோ தூரம் செயலிழந்து போயிருக்குன்னு பல விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு சார். ஸோ உள்ளாட்சித்துறை அப்படிங்கிறது என்ன, இந்த துறையில் இதன் பொறுப்பு அப்படின்னு பார்த்தா யாருக்கெல்லாம் இருக்குது, அதன் மூலமாக என்ன மாதிரியான மக்கள் நலன் சார்ந்த பணிகள் செயல்படுத்தப்பட்டுச்சு? நீங்கள் கேட்டதில் ஒன்று, இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்கிறார்களா இல்லையாங்கிறது ஒன்று. இன்னொன்று, சில இடங்களில் சரியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அதற்கான வாய்ப்பே இருக்கான்னா இன்றைக்கி பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பே இல்லை. நீங்கள் சொன்ன உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போயிடுச்சு. நீங்கள் கேட்டது இந்த உள்ளாட்சித்துறை அப்படின்னு எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா 3 tier ஆஃப் கவர்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஒன்று மத்தியில் ஆள்கிற ஒரு அரசாங்கம், மாநிலத்தில் ஆள்கிற ஒரு அரசாங்கம், மூன்றாவது உள்ளாட்சி லோக்கல் பாடிஸ். லோக்கல் பாடிஸ் சொல்லும்போது அர்பன் லோக்கல் பாடிஸ், ரூரல் லோக்கல் பாடிஸ். நகரத்திற்காக வந்து நீங்கள் நகரத்தில் வார்டு பார்ப்போம், அதே மாதிரி பஞ்சாயத்து, கிராமப்புறங்களில் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் நகராட்சி, மாநகராட்சி, இப்போ கிரேட்டர் சென்னை பெருநகராட்சி வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருப்பாங்க. அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் 5 வருடங்களுக்கு ஒரு முறை. எப்படி நமக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதோ அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் நடக்கும். அதில் நம்ம கவுன்சிலருக்கு ஓட்டு போடுவோம், கிராமத்தில் இருக்கிற கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க, கிராமத்தில் இருக்கிற வார்டு மெம்பர்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இவர்களுடைய முக்கியமான பணி எதற்காக இந்த 3வது டயர் கவர்மெண்ட் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு எம்எல்ஏவோட கரெக்டான பணி, சட்டமன்ற உறுப்பினருடைய சரியான பணி என்னன்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்றத்தில் தங்கள் தொகுதி குறித்து பேசுவது, சட்டம் இயற்றுவது. இவர்கள் வந்து அமைச்சர்களோடு சேர்ந்து, முதலமைச்சரோடு சேர்ந்து சட்டம் இயற்றும் ஒரு முக்கியமான பணி. நீங்கள் அவர்கிட்ட வந்து இப்போ நிறைய நேரங்களில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் தண்ணி வரல, இல்லை நம்ம வீட்டில் ஒரு சாக்கடை பிரச்சனை, நம்ம வீதியில் ஒரு சாக்கடை பிரச்சனை, எங்கள் வீதியில் தெருவிளக்கிறேன்னா அதை கூட எம்எல்ஏக்கள் அணுகிற ஒரு சூழல் இருக்குது. அது இல்லை, இது வந்து இதற்காக சில நபர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள், அதிகாரிகளும் இருக்கிறார்கள், லெஜிஸ்லேட்டிவ்லாம் இருக்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ்லாம் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 3வது டயர் கவர்மெண்ட் வந்துச்சு. இந்த 3வது டயர் கவர்மெண்ட் வரும்பொழுது நீங்கள் வரலாறில் பார்த்தீங்கன்னாலே அதிமுக அரசாங்கத்திற்கு அவ்வளவாக அது பிடிக்காத ஒன்றா சொல்கிறேன். எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து நடந்துட்டு இருந்த உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்தார், அவர் சில காரணங்களால் ரத்து செய்தார். அதற்கு பிறகு 96 திமுக வந்த பிறகு அவர்களோட தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க, நாங்கள் மறுபடியும் வந்தால் நாங்கள் தேர்தலை நடத்துவோம். அதே மாதிரி நடத்தி காட்டினாங்க. அப்பொழுது வந்து உள்ளாட்சி அதற்கு இந்த ஸ்டாலின் அவர்கள் மேயராக ஆனார். அதற்கு பிறகு எவ்வளவு மாற்றங்கள், சென்னை நகரத்துக்கு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை ஒரு மேயராக இன்னும் பார்த்துட்டே இருக்காங்க. அதற்கு பிறகு மா சுப்பிரமணியன் வந்தார், நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயராகவும் ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். இங்கே வந்து லோக்கல் பாடியில் அது சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்கள் கம்மியாக இருந்தாலும் அவர் நேரடியாக மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். ரொம்ப சேலஞ்சஸோடு ஒர்க் பண்ணி இன்றைக்கி நிறைய பாலங்கள், இன்றைக்கி வந்து இன்றைக்கி குப்பை பிரச்சனை ஓரளவுக்கு ஒழிஞ்சதுக்கு பல விஷயங்களுக்கு முக்கிய காரணமாக இருந்தாருங்கிறதுலாம் நமக்கு தெரிந்த வரலாறு. இன்றைக்கி அந்த தேர்தல் வந்து நடக்கக்கூடாது, நடத்திவிடக்கூடாது என்பதில் இந்த அதிமுக அரசாங்கம் மிக தீர்க்கமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக வழக்கு போட்டாங்க. திமுக வழக்கு போட்டது எதற்காக? நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுதுங்கிற அறிவிக்கை என்னைக்கு வருது? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 12ஆம் தேதி அறிவிக்கை வருது. சரி, தேர்தலுக்கான நாமினேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? இன்றைக்கி நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளும் தரப்புக்கு தெரியும் இங்கே மாதிரி தேர்தல் அறிவிக்க போகிறாங்க ஒன்று. இன்னொன்று, இன்றைக்கி 50% இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியாச்சு. அப்போ எது பெண்களுடைய தொகுதி, எது ஆண்களுடைய தொகுதி யாருக்குமே தெரியாது. இது யாருக்கு தெரியும்னா, ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். முன்னாடியே அந்த மாவட்ட செயலாளர்கள் மூலியமாக ஒரு அறிவிப்பு போயிடுச்சு. மற்ற யாருக்குமே அந்த சாதகம் கிடைத்து விடக்கூடாதுங்கிறது அவசரமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து மாநில தேர்தல் ஆணையம் வந்து அறிவிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து தேர்தலுக்கு நாமினேஷன் ஆரம்பிக்கும், 10 நாளில் தேர்தல். இதை எதிர்த்து இன்னொன்று, நீங்கள் கொடுக்குற இந்த ரெப்ரசன்டேஷன், நீங்கள் வந்து தலித்துகள் குறிப்பாக SC STக்கு கொடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேஷன் மிக கம்மியாக இருக்குது. அப்படி இந்த 2 விஷயங்களுக்காக நீதிமன்றப்படி ஏறுகிறார்கள். நீதிமன்றத்திலும் வந்து இதை விட தாண்டி இன்னும் பல சிக்கல்கள் இருக்கிறது, நீங்கள் அறிவித்தது சரியில்லை, முறையில்லை என்று சொல்லி நீதிபதி கிருபாகரன் வந்து தேர்தலை ரத்து செய்கிறார். கடைசி நேரத்தில் ரத்து செய்ததுடன் அவர் சொன்னது, அக்டோபரில் நடக்க வேண்டிய தேர்தல், 2016 அக்டோபரில் நடக்க வேண்டிய தேர்தலை டிசம்பர் மாதத்திற்குள் முடித்து விடுங்கள் அப்படிங்கிறதா சொல்கிறார்.
இதை இவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தேர்தல் பரவாயில்ல, நமக்கு வந்து இப்போ தேர்தலை நின்னோன்னா நாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை, நாங்கள் மேயராக முடியாது, உள்ளாட்சி பிரதிநிதிகளாக முடியாது, அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எவ்வளவு தூரம் தள்ள முடியுமோ தள்ளிக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்கிற காரணம் வந்து நாங்கள் வார்டை வந்து மறுசீரமைப்பு பண்ணுறோம், நாங்கள் வந்து ஏன்னா நிறைய நபர்கள் அதில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அது ஒரு கதை சொன்னாங்க. நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த கோர்ட் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு, அதுக்காக வெயிட் பண்ணுறோம், இப்படி பல்வேறு கதைகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் கடுமை காட்டிவிட்டது, உயர்நீதிமன்றம் கடுமை காட்டிவிட்டது. இங்கே நடத்தியே ஆகணும்னு சொன்ன பிறகும் இல்லை, நாங்கள் நடத்த போவதில்லை என்பது மிக தீர்க்கமாக இருக்கிறார்கள். இதில் இருக்கிற பிரச்சனை கேட்டிங்கன்னா ஏன் நடத்த முடியல? நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி தானே, ஒரு சுதந்திரமான அமைப்பு தானே, ஏன் அதை நடத்த முடியல? மாநில தேர்தல் ஆணையங்கள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அதுதான் பிரச்சனை. இன்றைக்கி வந்து மத்திய தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தல் சட்டமன்ற தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் அதை கட்டுப்படுத்தும் அமைப்புகள் எதுவும் இல்லை, அவர்கள் சுதந்திரமான அமைப்புகள். ஆனால் மாநில தேர்தல் ஆணையங்கள் மாநில அரசின் கட்டுப்பாட்டுகள் இருப்பதனால் இந்த மாநில அமைச்சர்கள் மாநில முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறார்கள், அதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் அதிமுக அரசாங்கம் எப்பொழுது ஒரு சீட் 2 சீட்டாவது ஜெயிப்போங்கிற நம்பிக்கை வருமோ அது வரைக்கும் தேர்தல் நடக்காது, அதுதான். அதனால் ஏற்படுற பாதிப்புகள் நிறைய இருக்கிறது. கண்டிப்பாக சார், அதே பற்றி தான் இன்னும் விரிவாக பேசணும். இப்போது உள்ளாட்சித்துறைன்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பு, மேயர் முக்கியமான ஒரு பொறுப்புன்னு சொல்லலாம், கவுன்சிலர் சொன்னீங்க, முக்கியமான பதவிகள் என்ன, அவங்களுடைய அந்த பதவியிலிருந்து அவங்க செய்யக்கூடிய பணிகள் என்னவா இருக்கு? நிச்சயமாக, அதாவது இன்னைக்கு நீங்கள் நான் முன்னாடி சொன்னேன், சில பிரச்சனைகள் சொன்னேன், உங்கள் சாலையில் தெருவிளக்கு எரியலை, இன்றைக்கி தெருநாய்கள் மிகப்பெரிய பிரச்சனை. சென்னையில் கொசுக்கடி, சென்னையில் எல்லா ஊர்களுக்கும் இது பொதுவானதான், கொசுக்கடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. குப்பை மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கி வந்து ஒருத்தர் குப்பை போடுற, குப்பை அள்வதற்கு இன்றைக்கி ஆட்கள் வரலை அப்படின்னா நாம் உடனடியாக தொடர்பு கொள்ளும் நபராக யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள். இந்த மாதிரி வீதியில் சில சிக்கல்கள் இருக்குது, அதனால் நீங்கள் இதை உடனே சரி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, அவங்களும் வந்து அதிகாரிகள்கிட்ட சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி அது இதோட பின்புலத்தில் என்ன இதனால் பாதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டெங்கு மாதிரியான ஒரு தீவிரமான காய்ச்சல் வருகிறது. அப்போ அந்த டெங்கை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக அரசாங்கம் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொசு மருந்து அடிக்கிறவர் சரியாக தன்னுடைய பணியை செய்யலை, இந்த சாக்கடை சுத்தம் பண்ணுற தன்னோட பணியை சரியாக செய்யலை, இந்த தெருவிளக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை சரியாக செய்யாத காரணத்தினால் நீங்கள் இதோட பின்புலத்தில் டெங்கு மாதிரியான நோய்கள், வெவ்வேறு காய்ச்சல், மர்ம காய்ச்சல், இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த தேர்ட் டயர் கவர்மெண்ட்டுங்கிறது இன்றைக்கி சுத்தமாக நடக்காமல் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட் போடுவாங்க, நீங்கள் எப்படி வந்து மத்திய அரசாங்கம் ஒரு பட்ஜெட், மாநில அரசாங்கம் பட்ஜெட், அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்போட ஒரு பட்ஜெட் போடுவாங்க. அந்த பட்ஜெட்டில் இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பார்க் வரணும், எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வரணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுவாங்க. இன்றைக்கி அந்த பட்ஜெட்டே வர்றதில்லை. இது ஏன் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி என்ன 2016க்கு பிறகு இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு பதிலாக ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ், சிறப்பு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு போட்டாங்க. அதை இப்போ 4 தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நான் போய் கேட்குறேன், இங்கே சென்னை மாநகராட்சி ஆணையர்கிட்ட போய் கேட்குறேன், சார் பட்ஜெட்டே வரல, ரிலீஸ் பண்ணுங்கள். நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், என்ன அவசரம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதுவே ஒரு உள்ளாட்சி அமைப்பு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஏப்ரல் மாதமாக பட்ஜெட் வரும், மே மாதமாக பட்ஜெட் வரும், அந்த பட்ஜெட்டில் குறிப்பிட்டிருப்பாங்க இதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம். அது நடக்கலாங்கிற வருஷம் அட்லீஸ்ட் இதெல்லாம் நடக்க போகுது. இப்போ நீங்கள் இந்த செயல்பாடுகள்லாம் ஒரு சைடில் இருந்தாலும் அந்த பிரதிநிதிகள் சொல்கிறவங்க யார், அவங்களோட பணிகளை நம்ம பேசுகிறோம். அந்த பொறுப்பு அப்படின்னு பார்த்தா என்ன மாதிரியான பொறுப்புகள் உள்ளாட்சித்துறையில் இருக்குது? நிச்சயமாங்க, அதாவது இன்றைக்கி பல இடங்களில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த கழிவுநீர் ஒரு பிரச்சனை, குடித நீர் ஒரு பிரச்சனை. அதை மட்டும் ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த கழிவுநீர், இன்றைக்கி சென்னை வந்து ஒரு காலத்தில் 155 வார்டாக இருந்தது, அதற்கு பிறகு 200 வார்டாக்கி சென்னை வந்து பெருநகராட்சி, மாநகராட்சி வந்து பெருநகராட்சி ஆக்கிட்டாங்க. இப்போது இந்த அதிகமான சென்னை பகுதிகளில் இன்றைக்கி கழிவுநீர் ட்ரைனேஜ் லைன் கட்டணும், அதே மாதிரி மக்களுக்கு குடித நீர் கொடுக்கணும். இதெல்லாம் பேசக்கூடிய பிரதிநிதிகளாக யார் இருப்பாங்கன்னா இவங்க தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது பேசுகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இவங்க தொடர்ச்சியாக சென்னையை ஒரு பக்கம் விரிவாக்கம் பண்ணிட்டோம், ஆனால் விரிவாக்கம் பண்ண சென்னைக்கு என்னென்ன சேவைகள் வேணுமோ அந்த சேவைகளை வந்து இல்லாமல் ஒரு நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. அதை பேசக்கூடிய இடத்தில் இருந்தவர்கள் இந்த இப்போ மேயர் வந்து சொல்லுவார், ப்ரொபோசல் கொண்டு வருவார், இந்த மாதிரி இடங்களில் இந்த கழிவுநீர் கொண்டு வரணும், குடிநீர் கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்லுவார். இன்றைக்கி இன்னொன்று இந்த சாலிட் வேஸ்ட் திடக்கழிவு மேலாண்மை பற்றி பேசுகிறோம். நம்ம வந்து மத்திய அரசாங்கம் ரேங்கிங் கூட போடுறாங்க, ஒவ்வொரு நகரமும் எந்த இடத்துல இருக்கிறாங்க சுத்தம் அப்படிங்கிற விஷயத்தில். சென்னை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பின்தங்கி இருக்குது. திருச்சி வந்து ஒரு 8 இடங்களில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு தான் சொல்கிறாங்க மக்கும் குப்பை மக்காத குப்பையாக பிரிங்க, அந்த குப்பையை வந்து உரமாக்குங்க அப்படிலாம் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி போனீங்கன்னா நீங்கள் எல்லா இடங்களும் என்ன பார்க்குறோம், ரொம்ப சகஜமாக காலையில் வீட்டில் வந்து கிளம்பி வரும், நம்ம நிறைய இடங்களில் மூக்கு பற்றிட்டு வர வேண்டிய சூழல் இருக்குது. நீங்கள் ட்ரைனேஜ் லைன் நிறைய ஓப்பன் ஆகிருக்கு. இந்த மழை வந்துருச்சுன்னா இன்னும் மிகப்பெரிய சிக்கல். நம்ம வந்து ஒரு வெள்ளம் எப்படி நம்ம சோதிச்சுன்னு பார்த்தோம், அதே மாதிரி மழை வந்துருச்சு அப்படின்னா நிறைய இடங்களில் தண்ணீர் தேங்குது, நிறைய இடங்களில் வந்து சாக்கடை கழிவுகள் வந்து வீதியில் இறங்கி வருது. இது எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே சேர்ந்து செய்யணும். அமைச்சர்களுக்கும் ஒரு ரோல் இருக்குது, தமிழக அமைச்சரவைக்கும் ஒரு ரோல் இருக்குது, அதே மாதிரி உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் இந்த ரோல் இருக்குது. அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய ரோலை வந்து பல நேரங்களில் உள்ளாட்சித்துறை
இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த கனெக்ஷனே இல்லாத ஒரு நிலைமை இருக்குது. இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் மூலியமாக பல நேரங்களில் நடக்கிறதுனால இவங்க இதை நடத்தாமல் நடத்தாத ஒரு சூழல் இருக்குது. இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தமிழக அமைச்சர்களுக்கு ஒரு சாதகமாக போயிடுச்சு. இன்றைக்கி குறிப்பாக பல்லாவரம், தாம்பரம் மாதிரியான ஏரியாக்கெல்லாம் நான் கமிஷனர்ஸ்ட்டு பேசுகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2016க்கு பிறகு இந்த உள்ளாட்சி பிரதிநிதியோட பதவிக்காலம் முடிஞ்சிட்டாலும் அவங்க இன்னும் ஒரு ஆக்டிங் கவுன்சிலராக நினச்சிட்டு இருக்காங்க. பல நேரங்களில் அவங்க தான் எங்களுக்கு ஆர்டர்லாம் போடுறாங்க. நாங்கள் இந்த கான்ட்ராக்டை முடிச்சு கொடுங்க, இந்த கான்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நாங்கள் ஒரு வேளை செய்யாட்டி எங்களை உள்ளாட்சித்துறை அமைச்சர் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இது வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கி வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி அவங்க கவுன்சிலரே கிடையாது, அவர்களுக்கு பதவி கிடையாது, ஆனால் இன்னும் தாங்கள் ஒரு ஆக்டிங் கவுன்சிலர் நினச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டார். இன்னொரு சாதமான விஷயம் கேட்டிங்கன்னா, முன்னாடி இப்போ ஆளும் தரப்பில் இவ்வளோ கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, எதிர் தரப்பில் இன்னொரு கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஆளும் கட்சியை சேர்ந்தவங்க இல்லை, இப்போ கிட்டத்தட்ட 100% அவங்களோட கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. ஏன்னா உள்ளாட்சித்துறை வந்து அமைச்சர் தமிழக அமைச்சரவையில் இருக்கிறனால அந்த ஃபுல் கண்ட்ரோலை இவங்க கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி மக்களுக்கான சேவைகள் விட அந்த ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லேருந்தும் எப்படி வந்து லஞ்சம் வாங்குவது, ஊழல் செய்வதுங்கிறது ரொம்ப பிரதானமாக செஞ்சுருக்காங்க. குறிப்பாக பல்லாவரம் நகராட்சியில் பல்வேறு ஊழல்கள், முறைகேடுகள் தொடர்ச்சியாக எங்களுடைய பார்வைக்கு வந்துகிட்டு இருக்கு பார்க்குறோம். இப்போது உள்ளாட்சித்துறை செய்ய வேண்டிய பல பணிகளை இந்த சிறப்பு அதிகாரிகளை கொண்டு செயல்படுத்துறதுனால இப்போது மக்கள் தங்கள் பகுதி சார்ந்த ஒரு பிரச்சனைகள், ஒரு குறை, ஒரு தேவை அப்படின்னு வரும்போது யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிறதுலேயும் இப்போ பெரிய சிக்கல் இருக்குங்க இல்லையா? ஸோ இப்போ மக்களுடைய பார்வையில் இந்த துறையோட செயல்பாடுகள் செயலிழந்து போன நிலைமையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க? நிச்சயமாக தான் நான் சொன்னேன். டெங்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதை கட்டுப்படுத்த நாம் தவறிவிட்டோம். அதற்கு மிக முக்கிய காரணம் வந்து உள்ளாட்சித்துறை செயலிழந்த ஒரு காரணமாக இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து ஒரு ட்ரைனேஜ் லைன் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா முன்னாடி உள்ளாட்சி பிரதிநிதிட்ட பேசி பார்க்கலாம், அவர்கிட்ட போய் மனு கொடுக்கலாம். இன்றைக்கி நேரடியாக நீங்கள் அதிகாரிகளை தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கிறது. இன்றைக்கி இந்த விரிவாக்கப்பட்ட சென்னையில் பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் பகுதியை தாண்டி இருக்கிற பகுதி வருது. அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறக்கு எங்கே வரணும் தெரியுமா? ரிப்பன் பில்டிங்க்கு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் கடந்து வந்து அந்த மனுவை கொடுத்துட்டு போகணும். சரி, அந்த மனுவை கொடுத்துட்டு அதற்கான வேலைக்கு நடக்குமான்னு ஃபாலோ பண்ணுறதுக்கு மறுபடியும், அதாவது இந்த உள்ளாட்சியை வந்து பெரிதாக்குனதே தவறு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இது முழுக்க அதிகார பரவலாக்களுக்கு எதிரான ஒரு விஷயம். நீங்கள் உள்ளாட்சியை ஏன் அமைச்சாங்க? தேர்ட் இயர் கவர்மெண்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கவுன்சிலருங்கிறவர் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பார் மோஸ்ட்லி. அவர் வந்து ஒரு எத்தனை ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருப்பார்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5000 ஓட்டு, 6000 ஓட்டு, இல்லை 10000 ஓட்டு. சென்னை மாதிரியான நகரங்களில் 20000 ஓட்டு வரைக்கும். நீங்கள் 155 வார்டு 200 வார்டு ஆக்கும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொகுதியில், அதாவது ஒரு வார்டில் வந்து 40000 ஓட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் 20000 இல்லை 15000 மக்களுக்கே உங்களோட சர்வீஸை சரியாக செய்ய முடியல. நான் இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் திருவான்மியூர் பகுதியில் இருந்தீங்கன்னா அந்த ப்ரைம் லொக்கேஷனில் ட்ரைனேஜ் லைன் கிடையாது. நான் வந்து அம்பத்தூர் பகுதியில் இருக்கேன், என்னுடைய பகுதியில் ட்ரைனேஜ் லைன் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு வந்து குடித நீர் இன்னும் வரல. நீங்கள் இந்த மாதிரி பகுதிகளில் பேசிக்காக செய்ய வேண்டிய சர்வீசஸ் எதுவுமே செய்யாமல் நீங்கள் வந்து மறுபடியும் இந்த விரிவாக்கம், இப்போ வந்து சிஎம் ஏன்னு சொல்கிறாங்க, ஆவடி போன்ற பகுதியில் கூட சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாக்குள்ளே கொண்டு வர முயற்சிகள் பண்ணுறாங்க. அரசாங்கத்திற்கு என்ன நன்மை நடக்குதுன்னா, டாக்ஸ் கலெக்ஷன் நிறையா வரும். இன்றைக்கி பார்த்தோம், நம்ம ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எப்படி ஏற்றி வச்சுருக்காங்கன்னு தெரியும். நம்ம ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து 1000 ரூபா கட்டிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி 16000 ரூபாய்க்கு கட்டுறது சூழலாம் பார்த்துட்டு இருக்கோம். கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் இன்னும் ஜாஸ்தியாக கட்ட வேண்டிய சூழல் இருக்கும். அரசாங்கம் எப்படி பார்க்குறேன், டாக்ஸ் வரும், நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், நமக்கு வந்து நேரடியான வருவாய், மறைமுகமான வருவாய் வருமே தவிர இந்த சர்வீசஸை நம்மளால் கொடுக்க முடியுமா? கேட்டால் சர்வீஸ் கொடுக்க முடியாது. இன்னொன்று, சென்னை போன்ற நகரங்கள் ஒரு அடிப்படையான சிக்கல்னு கேட்டிங்கன்னா, ஒரு நகரத்தை நம்ம கட்டமைக்கிறோம், உருவாக்குறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த நகரத்திலிருந்து கழிவுநீர் வெளியேறுமா, குடித நீருக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, இதெல்லாம் பார்க்கணும். ஆனால் நம்ம ரிவர்ஸில் பண்ணிகிட்டு இருக்கோம். முதல்ல வீடு கட்ட விட்டுறோம், இல்லை முதல்ல ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கட்ட விட்டுறோம். அதற்கு பிறகு நீ வந்து ட்ரைனேஜ் லைன் வைக்க முயற்சி பண்ணுறோம். அது எத்தனை வருடங்கள் கழித்து? 20 வருடங்கள், 30 வருடங்கள் கழித்து. அப்போ தண்ணி எங்கே போகும்? கூவத்தில் தான் போகும். நம்ம கூவத்தை சீரழித்தது வந்து இப்போ பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வந்து கூவத்தை சீரழிச்சு. ஆனால் இன்றைக்கி சீரழிக்கிறது யார்? பொதுமக்கள். ஏன் சீரழிக்கிறாங்க? நீங்கள் அதற்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்யவே இல்லை. நீங்கள் ஒரு நகரத்தை கட்டமைக்கும் பொழுது முதல்ல நீங்கள் வந்து இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துறோம். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நீங்கள் பல கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் போங்க, சின்ன கடைகள்லாம் இருப்பாங்க ஒரு காம்ப்ளெக்ஸில். உங்களுடைய தண்ணி எங்கே போகுதுன்னு கேளுங்க அவங்கள்ட்ட. மழைநீர் வடிகாலை விட்டுட்டுருக்காங்க. அவங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பெரிய சாக்கடை. மழைநீர் வடிகால் என்பது பெரிய சாக்கடை. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மறுபடியும் ஒரு வெள்ளம் வந்தால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த சாக்கடையில் எப்படி தண்ணி போகும்? சாக்கடையில் எல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கும். அப்போது இதை செய்ய வேண்டிய, கட்டாயப்படுத்த வேண்டிய அதிகாரிகள் செய்கிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் பார்க்குறோம், மழைநீர் வடிகால் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த அதிகாரி போய் ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு ஒரு 100 ரூபா லஞ்சம் கொடுங்க, நான் உங்களுக்கு இதை வந்து நான் பைப் வச்சு விட்டு போயிடுறேன், நீங்கள் உங்களுடைய கழிவுநீர் இதிலே போகணும்னு சொல்கிறார். இதை அவ சொல்கிறேன், இது வந்து அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஊழல் பண்ணும்போது அப்புறம் மறுபடியும் நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஐயோ என்ன மழை வெள்ளம் வந்துருச்சு, நம்ம மறுபடியும் இப்படி மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிகிட்டே இருக்கணும். இது எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பொதுமக்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது, இல்லை தவறு அப்படிங்கிற பங்கு இருக்கிறது. அதற்கு மெயின் காரணம் கேட்டிங்கன்னா, எங்கள் கழிவுநீர் லைனே இல்லை, அப்போ நாங்கள் அப்படி தானே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது.
இப்போது மாநகராட்சியை பொறுத்த வரைக்குமே இதோட செயல்பாடுகள் இப்படி இருக்குது அப்படின்னும் போது, இன்னும் கிராமப்புறங்கள்னு பார்க்கும்போது இன்னும் மிகப்பெரிய கேள்வி. கிராமப்புறங்களில் சுகாதாரம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய சரியான முறையில் கிடைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது, அந்த உள்ளாட்சித்துறை செயல்படலை, பஞ்சாயத்து சரியாக இயங்கலை அப்படின்னும் போது இன்னும் அங்கே இருக்கிற மக்கள் அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அர்பனில் கூட இருக்கிற கவுன்சிலர்ஸ் வந்து சில பேர் வந்து சில முறைகேடுகள்லாம் ஈடுபட்டுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பில்டிங் நடந்து சில பேர் நகைச்சுவாய் சொல்லுவாங்க, செங்கல் வந்து இறங்கிட்டாலே கவுன்சிலர் வந்துடுவார் வீட்டு காசு வாங்குங்கிறது. ஆனால் கிராம பஞ்சாயத்துகளை பொறுத்த வரைக்கும் சில கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் உண்மையில் நல்ல சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் சில பேரெல்லாம் பார்த்துருக்கேன். அதிகத்தூர் பண்ணுற பஞ்சாயத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது, குத்தம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு இளங்கோவர்கள், இந்த மாதிரி தொடர்ச்சியாக மக்களுக்கு உண்மையிலே சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வர்ற மக்களை பயன்படுத்தி அவங்க வந்து குளம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே குளத்தை தூர் வாடுறாங்க. அதாவது கவர்மெண்ட் காமிக்கிற கணக்கு மாதிரி உண்மையிலே தூர் வாருதல், உண்மையிலே குளம் வெட்டுதல், இந்த மாதிரியான பணிகள் இப்போது அவங்க உண்மையிலே பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. அவங்க வந்து இந்த கிராம பஞ்சாயத்தின் மூலியமாக பல சேவைகளை பொதுமக்களுக்கு நேரடியாக செய்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு கிராம சபை கூட்டங்கள் நமக்கு தெரியும். இப்போ வருடத்தில் 4 நாள் கிராம சபை கூட்டங்கள். அதில் வந்து சில நேரங்கள் சில நல்ல பஞ்சாயத்து தலைவர் அதிகாரிகள் வந்து இந்த கணக்கு வழக்கு சமர்ப்பிப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு, நமக்கு இதெல்லாம் தேவை, மக்கள்கிட்ட நேரடியாக கேட்பாங்க உங்களோட கோரிக்கைகள் என்ன. அந்த கோரிக்கைகளை எழுதி, ஏன்னா கிராம பஞ்சாயத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா அது ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா நீங்கள் அந்த பிரசிடென்ட்டுங்கிற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் பிரசிடென்ட்னு பார்க்கும்போது ஜனாதிபதி, அதே மாதிரி இந்த பஞ்சாயத்துக்கு அவர் தான் ஜனாதிபதி. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட். அந்த கிராம பஞ்சாயத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டால் சில நேரங்களில் கோர்ட்டில் கூட சொல்லுவாங்க இது வந்து இந்த தீர்மானம் செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஆனால் அவர்களால் இன்று வேலை செய்யவே முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம கிராம சபை கூட்டங்களை நம்ம போய் கலந்துக்கிட்டு சில நேரங்களில் போய் கேள்வி கேட்டால், இது இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் தான் உட்காந்துருக்காங்க கிராம சபை பஞ்சாயத்து தலைவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை கணக்கு வழக்கெல்லாம் காமிக்க முடியாது. ஒரு ஊரில் வந்து இன்றைக்கி மேடவாக்கம் பகுதியில் கிராம சபை கூட்டம் நடந்திருக்கு. அங்கே போய் கணக்கு வழக்கு கொடுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க இல்லை கணக்கு வழக்கு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. 2 மணி நேரம் பொதுமக்கள் சண்டை போகிறாங்க. அதுக்கப்புறம் கணக்கு வழக்கு வருது. அதில் என்ன எழுதிருக்காங்கன்னா, ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு நான் கொசு மருந்து அடிச்சிருக்கோன்னு ஒரு கணக்கு வருது. மக்கள் கேட்குறாங்க, என்னைக்கு எந்த வீதியில் நீ கொசு மருந்து அடிச்சிங்க எங்களுக்கு சொல்லுங்கள். அவரால் சொல்ல முடியல. இப்போ இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் சொல்கிறேன், இந்த சிறப்பு அதிகாரிகள் என்ன வேலை பண்ணுறாங்கன்னா, அவங்க ரொம்ப வசதியாக போயிடுச்சு அவங்களுக்கும். இப்போ நம்ம ஏதாவது கணக்கு எழுதுனா வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்ட்டாக கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. நமக்கு வந்து அமைச்சர் நம்ம துணையாக இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது நம்ம நல்லா கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற வேலை தான் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் நேரடியாக நீங்கள் ஒருத்தரை பற்றி கேள்வி கேட்கணும்னா நீங்கள் ஒன்று கடிதம் மூலியமாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அவர் கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. நேரடியாக போய் அவரை கேள்வி கேட்க முடியும்னா அவர் உள்ளே விட மாட்டாங்க. நீ ரொம்ப கேள்வி கேட்குறான், அவன் வந்து வெளியே அனுப்புன்னு சொல்லிடுவாங்க. அப்போது நீ இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய பணம் தான் எல்லாமே. அந்த பணத்தை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே இன்றைக்கி வந்து ஒரு அவென்யூ இல்லாத ஒரு நிலைமை இருந்துகிட்டு இருக்குது. அதுதான் மிகப்பெரிய சிக்கல். இன்றைக்கி அட்லீஸ்ட் நம்ம சில அமைச்சர்களை பற்றி பேசுகிறோம், எம்எல்ஏக்கள் பற்றி ஒரு தவறு செய்கிறார்கள் அப்படின்னு ஊடகத்தில் பேச முடியுது, நம்ம வந்து அதை கேள்வி கேட்க முடியுது. ஆனால் உள்ளாட்சி பற்றி கேள்வியை கேட்க முடியாத நிலைமை இருக்குது. நம்முடைய ஒரே கேள்வி, ஒற்றை கேள்வி, தயவு செய்து தேர்தல் நடத்துங்க. நீங்கள் உண்மையிலே தேர்தல் நடத்துனீங்கன்னா தான் மக்களுக்கான சர்வீஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் வலியுறுத்திட்டு இருக்கோம். ஆனால் அவர்கள் பிடிவாதமாக நான் தோற்றுருவாங்கிறது தெரியும். இன்றைக்கி என்ன நிலைமை போயிட்டு இருக்குன்னு தெரியும். நம்ம நிச்சயமாக நடத்தக்கூடாது. ஏன்னா இப்போ 10 மேயர் 12 மேயர் ஆகிடுச்சு. 12 மேயர் ஒரு மேயர் கூட ஆக போகிறது இல்லை. நம்ம நகராட்சி ஆணையர்களாக வாய்ப்புகள் இல்லை, உள்ளாட்சி பிரதிநிதிகளாக வாய்ப்பு இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது இது இப்போ அப்படி நம்ம திமுக இருக்கிறக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்த்தா இந்த ஊழலும் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து இந்த பிரதிநிதிகளை வச்சு ஊழல் செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கிறதுக்கு பரவாயில்ல, நம்ம எவ்வளோ தூரம் இந்த தமிழக அமைச்சரவை தள்ளுறோமோ அதே மாதிரி இதை தள்ளிட்டு போயிடலாங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற போக பார்த்தா மக்களோட தேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கேள்விக்குறியிலேயே தான் நம்ம போகக்கூடிய ஒரு சூழல். உள்ளாட்சித்துறை அப்படிங்கிறது என்ன, அதோட பணிகள் அப்படின்னா மக்களுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதற்கான ஒரு பிரதிநிதிகளை தேர்வு செய்யணும் அப்படின்னும் போது அதற்கான தேர்தல் ஏன் அவசியமானது? இன்றைய சூழலில் இப்போ நம்ம ஆட்சி செய்கிற அதிமுக அரசு அதை எவ்வளோ தூரம் மெத்தனமாக கையாண்டு தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. இதனால் பல மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வராமல் போயிட்டுருக்கு. அந்த அதிகாரிகள் கொண்டு நம்ம பண்ணுறதுனால கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலையில் இன்றைக்கி தமிழகம் எப்படி இருக்குது. இதெல்லாம் மீறி சரியான முறையில் நடக்கணும் அப்படின்னும் போது உள்ளாட்சித்துறை தேர்தல் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் அவசியமான ஒன்று இப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துறதுக்கு நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக இன்றைக்கும் வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கலை இலக்கியம் யாவும் மக்களுக்காகவே என்று மாவோ கூறினார். எதற்காக அப்படி சொன்னார் என்றால், கலையின் மூலமாக, இலக்கியத்தின் மூலமாக மக்களினுடைய வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், அவர்களின் உணர்வுகளை தொட முடியும் என்பதால் தான்.
நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பல்வேறு சிறுகதைகளால் ஆனது என்று சொல்லலாம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு சிறுகதை தான். அப்படி ஒரு நிகழ்ச்சியை நெஞ்சை தொடுகிற நிகழ்ச்சியாக ஆக்கி ஒரு சிறுகதையாக ஆக்கி தந்திருக்கிறார் மிக சிறந்த சிறுகதை எழுத்தாளரான செய்யாறு பகுதியை சார்ந்த தீதா நாராயணன் அவர்கள். பகடை என்று ஒரு சிறுகதை தொகுதியை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் சண்முகம் என்று ஒரு கதை இருக்கிறது. அதாவது சண்முகம் என்பதை வழக்கில் சமூகம் என்று அழைப்பதையே அவர் தலைப்பாக ஆக்கியிருக்கிறார். ஒரே ஒரு காட்சி, மொத்தம் 2-3 பாத்திரங்கள், 4 பக்கங்களில் அந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் படித்து நெடுநாட்களுக்கு நெஞ்சை விட்டு அகலாத கதையாக அது அமைந்திருக்கிறது. ஒரு காவல் நிலையத்தில் நடைபெறுகிற ஒரு காட்சி. காவல் நிலையத்தில் ஒரு இளைஞன் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறான். லாக்அப் என்று சொல்லுகிறோமே, அதில் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறான். அவனை பார்க்க வருகிற தாயினுடைய கதறல் தான் அந்த சிறுகதை. அந்த தாய் ஓ என்று அழுகிறாள். பல்வேறு செய்திகளை சொல்லி சொல்லி அழுகிறாள். அவளுடைய அழுகைக்குள் அந்த கதை இருக்கிறது. அந்த கதையில் எதிர்பாராத ஒரு திருப்பமாக ஒரு முடிவும் இருக்கிறது. ஐயா, என் சமூகம் இங்கே இருக்கிறானமே, நான் பார்க்கணும் ஐயா என்று ஒரு தாய் ஓடி வருகிறாள். அங்கே இருக்கிற அந்த ஏட்டு, அதாவது தலைமை காவலர், அந்த அம்மாவை பார்த்து வெளியே போய் நில்லு என்று மிகவும் எரிச்சலாக சொல்கிறார். உள்ள இன்ஸ்பெக்டர் இருக்கார், என்ன வரும்போதே கத்திட்டு வர, வெளியே போ என்று சொன்னதற்கு பிறகு அந்த தாய் மறுபடியும் துயரம் தாங்காமல் மறுபடியும் அழுகிறாள். யார் வேணும் உனக்கு? ஐயா, என் மகன் சமூகம் இங்கே இருக்கான் ஐயா, எப்படி இருக்கிறான்னு தெரியல, அவனை ஒரு முறை பார்த்துட்டு போயிடுறேன்யா என்று அந்த தாய் அழுகிறாள். யார் சமூகம்? ஓ, அந்த காலேஜ் பையனா, அது 302ஆம் பிரிவில் இருக்கிற கேஸ் ஆச்சு, கொலை கேஸ், அது பார்க்க முடியாது, எட்டி நில்லு என்று சொன்னவுடன், ஐயா அவன் கொலைகாரன் இல்லையா, நீங்களே கொலைகாரன்னு சொல்லிடாதீங்க என்று அந்த தாய் அந்த 4 பக்கங்களிலும் அழுகிற அழுகை இருக்கிறதே, அதற்குள் இப்படி ஒரு கதை இருக்கிறது, ஒரு சமூக சிந்தனை இருக்கிறது என்பது வியக்கத்தக்கதாக இருக்கிறது. தாய் மறுபடியும் அழுகிறாள். கொலைகாரன் அவனை சொல்லிவிடாதீர்கள் என்கிறார். அந்த தலைமை காவலரை பொறுத்தளவுக்கு அது ஒரு வழக்கு, அவ்வளவுதான். உள்ளே ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார், சத்தம் கேட்கக்கூடாது, நீ அமைதியாக இருந்தால் வேண்டுமானால் உன் மகனை காட்டுகிறேன். நான் அமைதியாக இருக்கேன். அந்த தாயை அழைத்து கொண்டு போய் அந்த மாடியில் ஏறி நின்று பார், அந்த 8வது செல்லில் கம்பியில் சாய்ந்து உட்கார்ந்துருக்கிறானே, அவன்தான் உன் மகன். ஆமாம் ஆமாம், கொஞ்சம் திரும்ப சொல்லுங்கள் அவனை. டேய் சமூகம், திரும்படா, என் மேலே என்னடா கோபம் என்று அழுகிறாள். ஐயா, என் மேலே கோபத்தில் தான் அவன் திரும்ப மாட்டேங்கிறான், 4 நாளாச்சு அவன் இங்கே வந்து, நான் பார்க்க வரல, எங்களுக்கு கோபம், எனக்கு என் வீட்டுக்காரருக்கும் கோபம், இப்படி பண்ணிட்டானே, படிக்க வச்சோமே, வெறும் கூலி வேலை பார்க்குற நாங்கள் எங்களோட எல்லா பணத்தையும் போட்டு எங்களோட வாழ்க்கையினோட லட்சியமாக அவனை கருதித்தானே படிக்க வச்சோம், இப்படி பண்ணிட்டானே அந்த பையன், அந்த கோபத்தில் தான்டா ராசா நான் வரல, ஒரே ஒரு முறை இந்த அம்மாவை திரும்பி பாருடா என்று அந்த தாய் அழுகிறாள். அவன் திரும்பவே இல்லை. அவன் முதுகுதான் தெரிகிறது. அந்த கம்பியில் சாய்ந்து அந்த பக்கமாக உட்கார்ந்திருக்கிறான். இந்த தாயினுடைய அழுகை குரல் எவ்வளவு கூடுதலாக ஒலித்தாலும் அந்த பிள்ளை திரும்பவே இல்லை. ஏதோ அவனுக்கு ஒரு கோபம். என்னடா எங்கள் மேலே அப்படி கோபம், நீ பண்ணது தப்பு இல்லையா என்று அவனை குறை சொல்லுவதும், பிறகு அங்கே நிற்கிற காவலரை நோக்கி, அவன் ஒன்றுமே தப்பு பண்ணலையா, எப்படியாவது எங்கள் பிள்ளை காலேஜில் படித்து பெரிய ஆளாக வரணும்னு சேர்த்து விட்டோம், எங்களோட துயரமெல்லாம் எங்களோட முடியும், அந்த புள்ள வந்து எங்களை காப்பாற்றும்னு நினச்சோம், கடைசியாக இப்படி போய் ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டானையா என்று அவனுக்காக இறங்குகிறாள். முதலில் அவனை குற்றம் சாட்டுகிறாள், பிறகு அவனுக்காக இறங்குகிறாள், அதற்கு பின்னால் அவன் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்கிறாள். அந்த புள்ள வேணும்னா ஐயா அந்த பொண்ணை கொன்னா, அந்த பசங்க எல்லாம் காலேஜில் ரவுசு பண்ணிக்கிட்டு இருக்கிற போது அந்த சொல்லாட்சியை கவனித்தால் கல்லூரிகளில் அந்த ராகிங் என்கிற சொல்லெல்லாம் இந்த அம்மாவுக்கு தெரியாது. இந்த வெடலை பசங்க ஒருத்தர் ரவுசு பண்ணிக்கிட்டு இருக்கிற போது இந்த பொம்பளை புள்ள வந்து போடா கருவாப்பையில என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி சொன்ன உடனே இவனுக்கு கோபம் வந்திருக்கிறது. சின்ன வயதிலிருந்தே தங்களை சாதியின் பெயரால் ஏழ்மையின் பெயரால் இழிவுபடுத்துகிறவர்களின் மீது இந்த பையனுக்கு ஒரு கோபம் கடுமையாக வரும். அப்படி தன்னை பார்த்து கருவாப்பையிலே என்று சொன்ன உடனே தனக்கு கோபம் வந்து அந்த பெண்ணை பார்த்து திரும்ப, அந்த பெண் பயந்து ஓட, அவன் துரத்த, அந்த கதவை தாண்டி வெளியே வருகிற போது எங்கிருந்தோ அந்த பேருந்தில் அடிபட்டு அந்த பெண் இறந்து போகிறாள். இதுதான் நடந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி முழுவதும் கதையாக சொல்லப்படவில்லை, இந்த தாயின் அழுகையாக சொல்லப்படுகிறது. அந்த தாய் தான் அழுது கொண்டே எல்லாவற்றையும் சொல்லுகிறாள்.
அந்த காவலர் கேட்கிறார், உள்ள இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நீ என்ன ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கிற? சத்தம் போடாமல் உன் பிள்ளைய பார்த்துட்டு போ. ஐயா கிட்ட போய் பார்த்துட்றேன் ஐயா. அதெல்லாம் கிட்டெல்லாம் போக முடியாது, இங்கே நின்று தான் பார்க்கணும். ஐயா பிள்ளையோட பேசணையா, ஒரு தடவை அவன் முகத்தை பார்க்கணையா. ராசா அந்த முகத்தை திருப்பி காட்டு ராசா. அவன் திரும்பவில்லை. ஏன் இத்தனை கதறலுக்கும் அந்த பிள்ளையின் மனம் இழகவில்லை? ஏன் தாயினுடைய அந்த குரலுக்கு அவன் செவி சாய்க்கவில்லை? எதனால் திரும்பி பார்க்கவில்லை என்று கதை படிக்கிற நமக்கு புரியவில்லை. அதற்கு பிறகு அந்த தாய்க்கு ஒரு உத்தி தெரிகிறது. இவர்களுக்கு தெரியாமல் குடுகுடு என்ற அந்த சிறை கம்பிக்கு அருகில் போகிறாள். அங்கே இருந்த காவலர் தடியை எடுத்துக்கொண்டு இந்த தாயை அடிக்க ஓடி வருகிறார். கிட்ட போன அடித்து ஒன்றையும் உள்ள தூக்கி போட்டுருவேன். பயந்து மறுபடியும் ஓடி வந்து விடுகிறாள். அதற்கு பிறகு அந்த தாய்க்கு ஒரு வழி தென்படுகிறது. இப்படி செய்து பார்க்கலாமா என்று நினைக்கிறாள். தன் அழுக்கு சேலையின் முந்தானையை எடுக்கிற போது அந்த முந்தானையினுடைய முடிச்சுக்குள் ஒரு 50 ரூபாய் நோட்டு கசங்கி கிடக்கிறது. அந்த 50 ரூபாய் நோட்டுக்கு எத்தனை பகலில் எத்தனை இரவில் அவள் கணவனும் உழைத்தார்களோ நமக்கு தெரியாது. அப்படி சேர்த்த பணம். அந்த பணத்தை காவலரிடம் எடுத்து நீட்டுகிறாள். இதை வச்சுங்கய்யா, ஒரே ஒரு தடவை நான் உள்ளே போய் பார்த்து விட்டு வருகிறேன். அந்த தாய்க்கும் தெரிகிறது லஞ்சம் கொடுத்தால் இந்த நாட்டில் எதுவும் நடக்கும் என்று. அந்த 50 ரூபாய் நடுத்தட்டு மக்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம், பணக்காரர்களுக்கு அது பணமே இல்லை. ஆனால் அந்த ஏழை தாய்க்கு 50 ரூபாய் என்பது பல நாள் உழைப்பு. ஆனாலும் அந்த பிள்ளையின் முகத்தை ஒரு முறை பார்த்து விட வேண்டும். அந்த பிள்ளை மேலே கொலைக்கேசை போட்டுறாதீங்க ஐயா. அந்த பொண்ணா ஓடி போய் செத்ததுக்கு அவன் என்ன பண்ணுவான்? இப்போது அவன் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லுகிறாள். பிள்ளைகளுக்குள்ளே ஒருவருக்கொருவர் விளையாட்டாய் கேலியாய் பேசி கொண்டிருந்த போது இப்படி ஒன்று நடந்து விட்டது. மறுபடியும் பிள்ளையை பார்த்து இன்னொரு நியாயத்தை அந்த தாய் சொல்லுகிறாள். நாம் புத்தி தெரிஞ்சு பண்ணுனாத்தாண்டா தம்பி தப்பு. இது விதிடா தம்பி, தானாக நடந்துருச்சு. அது தப்பு என்பது தெரிந்து செய்வது. ஆனால் இது தானாக நடந்தது, ஒரு விபத்து, இது கொலை அல்ல என்பதை ஒரு வழக்கறிஞரின் வாதத்தை போல அவள் வைக்கிறாள். உண்மையில் அது விபத்து தான். அதற்கு பிறகு இந்த 50 ரூபாய் நோட்டை கொடுத்து கெஞ்சி, பிள்ளையை பார்க்கிறேன், ஒரே ஒரு முறை கதவை திறந்து விடுங்கள், போனது வந்தது தெரியாமல் வந்து விடுகிறேன் என்கிறாள். அதற்கு பிறகு அந்த காவலறிஞனில் என்று சொல்லிவிட்டு ஆய்வாளரிடம் போய், அந்த பொம்பளை ரொம்ப ஒரே கலவரம் பண்ணுது, உள்ளே போய் பார்க்கணுங்குது, கத்தி ஊற கூட்டுது, என்னையா பண்ணலாம் என்று கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர் அந்த காவலர் மீது அவ்வளவு கடுமையாய் கோவப்படுகிறார். நேற்று என்னடா பண்ணிகிட்டு இருந்தீங்க நீங்கள்லாம்? நீ அவனும் 2 பேரும் கொஞ்சம் அசந்துட்டீங்கிறத இப்போ சூப்பர்டென்ட் வருவார், சொல்லுங்கள், எஸ்பி வருவார். எனக்கு இல்லை, என் மேலையில் வந்து விடிய போகுது. அந்த பையன், காலேஜ் பையன், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ நடந்துருச்சு, அவனை கவனமாக பார்க்க வேண்டாம்? ராத்திரியாக தூக்கில் தொங்கிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனை இறக்கி அந்த கம்பி மேலே சாய்ச்சி உட்கார வச்சுருக்கிறோம். நாளைக்கு வெளியே தெரிஞ்சால் ஒரே கலவரம், யார் நம்புவா? நம்ம தான் அடித்து கொண்டுட்டோம்னு சொல்லுவானுங்களே என்று இன்ஸ்பெக்டர் சொல்லுகிற போது தான் கதை படிக்கிற நமக்கே தெரிகிறது, அவன் உட்கார்ந்து இருக்கவில்லை, சாய்த்து வைக்கப்பட்டிருக்கிறான். அது ஒரு பிணம். அவன் இறந்து போயிருக்கிறான். இந்த பிள்ளையை பார்க்க துடிக்கிற தாய்க்கு அவன் இறந்து போய்விட்டான் என்று தெரியாது. அவன் உட்கார்ந்து இருக்கிறான், தன்னை திரும்பி பார்க்கவில்லை என்று நினைத்து கதறி அழுகிறாள். அவன் செத்து போய்விட்டான். ஒரு கூலி தொழிலாளியின் பிள்ளையை படிக்க வைப்பதென்றால் இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய துயரமான செய்தி. படிக்க வைத்தவர்கள் கல்லூரியில் நடந்த அந்த மாணவர்களுக்குள் நடந்த அந்த வேடிக்கையான அல்லது தேவையற்ற அந்த ராகிங் போன்ற நிகழ்ச்சிகளால் ஒரு உயிர் இப்போது பலியாகி இருக்கிறது என்பதை அந்த கதை சொல்கிறது. என்ன செய்வது என்று காவலர்கள் விழிக்க, எப்படியாவது பார்த்துவிட மாட்டோமா தன் மகனை என்று தாய் தவிக்க, அந்த கதை முடிந்து போகிறது. நமக்குள் பல்வேறு சிந்தனைகள் தொடங்குகின்றன. இந்த சமூக அமைப்பு, இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்க வருகிற போது அவர்களுக்கும் நிகழ்கிற இந்த விபத்துகள், இவைகளெல்லாம் எண்ணி பார்த்தால் இந்த சமூகம் எப்போது எப்படி மாறப்போகிறது என்கிற கவலை நம் நெஞ்செல்லாம் நிறைந்து கிடக்கிறது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அதற்கான தகுந்த வேலைவாய்ப்புகளை பற்றியும் இப்பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம
கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள், கல்லூரியில் படித்து முடித்த மாணவர்கள் தங்களோட திறன்களை எவ்வாறு வளர்த்து கொள்ள வேண்டும், வேலைக்கு தங்களை எவ்வாறு தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்யூச்சர் அப்படின்னா என்ன இருக்க போகுது அப்படின்னு எல்லார்ட்டையுமே ஒரு கேள்வி இருக்குது. பலவிதமான இந்த டெக்னாலஜி விச் இஸ் கோயிங் டு ரூல் த வேர்ல்டு அப்படின்னு பார்க்குறாங்க. இது எந்த துறை அப்படிங்கிறது இல்லாமல் அனைத்து துறை மாணவர்களுக்கும் இது வந்து பொருந்தும். அதாவது டிரைவர்லெஸ் கார்ஸ் அப்படிங்கிறாங்க. டிரைவர்லெஸ் கார்ஸ் வந்தது அப்படின்னா ஒரு 6 கோடி ஓட்டுநர்கள், அதாவது கார் ஓட்டிக்கிட்டு இருக்க 6 கோடி பேருக்கு உலகம் பூரா வேலை போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஆட்டோமேஷன் வருது. ஆட்டோமேஷன் வந்தால் நிறையா மேனுஃபேக்சரிங், நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணப்படும். அதனால் வேலை இழப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் ஆட்டோமேஷன் ரெண்டும் சேர்ந்து வருகிற பொழுது மனிதனை போன்று மனிதனுக்கு நிகரான ஒரு ஆட்டோமேட்டட் மெஷின் வந்து எல்லா வேலையும் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து மெஷின் லேர்னிங், அதாவது ஒரு மிஷினே வந்து சாஃப்ட்வேர் எழுதும், மிஷினே வந்து ஸ்டார்ட் திங்கிங் லைக் எனிபடி எல்ஸ். உங்களோட பிரச்சனையை நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா அதற்கான சாஃப்ட்வேர் வந்து கோடிங் வந்து மிஷினே எழுதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை மிஷின் வந்து நம்ம செய்கிற வேலையை மிஷின் கற்றுக்கிட்டு அது திருப்பி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பார்த்தோம்? ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற துறைகள் வந்து இந்த ஃப்யூச்சரில் ரொம்ப வந்து வலுவாக அனைத்து துறைகள்லையும் மிக ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. இது வந்து ஒரு உண்மை, நிச்சயமாக வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. பட் இதனால் நமக்கு பிரச்சனை இருக்குமா அப்படின்னா என்னை பொறுத்தவரை எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. தொழில்துறை வந்து என்றைக்குமே வந்து அது வந்து வேலைவாய்ப்புகளை அதிகப்படுத்தியிருக்கே தவிர நிச்சயமாக வந்து எந்த ஒரு வேலைவாய்ப்பும் அது பறிக்கலை. இப்போ வந்து ஒரு ஆட்டோமேஷன் வருது அப்படின்னா அதன் மூலம் பல வேலைவாய்ப்புகள் புதிதாக உருவாகும். இப்போ என்ன ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எதிர்காலத்தில் வந்து கஸ்டமர் ஃபேஸிங் ஜாப்ஸ், அதாவது ஒரு சேல்ஸ் ரிலேட்டட், கஸ்டமர் சர்வீஸ், இன்னும் ஒரு மனிதனை பார்த்து பேசக்கூடிய வேலைகள் வந்து மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாமே மிஷின் பண்ணிருச்சு அப்படின்னா மனுஷன் என்ன பண்ணுறது? இன்னொரு மனுஷனுக்கு வேண்டிய மற்ற வேலைகளை நம்ம பண்ணுறதுக்கான வேலைவாய்ப்புகள், அதாவது சேல்ஸ் ரிலேட்டட், கஸ்டமர் சப்போர்ட், கஸ்டமர் சர்வீஸ், டெக்னாலஜி சர்வீஸ், இந்த மாதிரி வேலைகள். அது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்மளுடைய கற்பனை சக்தியை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள், அதாவது கிரியேட்டிவ் டிசைன், அதாவது கிரியேட்டிவாக பண்ணக்கூடிய வேலைகள், மிஷினால் பண்ண முடியாத, நம்ம மாதிரி வித்தியாசமாக பண்ண முடியாத பல வேலைகள்லாம் இருக்குது. இப்போ வந்து ஒரு டிசைன், ஒரு ப்ராடக்ட் டிசைனாக இருக்கலாம், ஒரு ட்ரெஸ்ஸு டிசைனாக இருக்கலாம், ஒரு ஆட்டோமோட்டிவ் டிசைனாக இருக்கலாம். அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வேணும் ஆட்டோமேட்டட் மிஷின் இருக்கலாம். ஆனால் எந்த இடத்துல ஒரு கர்வ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி பார்த்து செய்யக்கூடிய வேலைகள் நிச்சயமாக வந்து எதிர்காலத்தில் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம வந்து நீங்கள் வந்து இப்போ தான் இன்ஜினியரிங் சேர்ந்துருக்கீங்க, நான் எப்படி 4 வருஷம் முடிச்சுட்டு வரப்போ எனக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. 4 வருஷம் நீங்கள் முடிச்சுட்டு வரப்போ எப்படி உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த 4 வருடங்களில் நீங்கள் வந்து படிக்கிற சப்ஜெக்டில் கொஞ்சம் டீப்பாக லேர்ன் டீப், அதீத ஆர்வத்துடன் நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டை நம்மளோட 40 வருஷத்தோட ஃபவுண்டேஷன் அப்படின்னு நினச்சி நம்ம படித்தோம் அப்படின்னா, கல்லூரியிலேருந்து படிக்கிற அந்த யூனிவர்சிட்டி கரிக்குலம், அது வந்து யூனிவர்சிட்டி கரிக்குலம்ங்கிறது ஒரு ப்ராட் பேஸ்டு கரிக்குலம், பல மேதாவிகள் சேர்ந்து டிசைன் பண்ண ஒரு கரிக்குலம், உலகம் பூரா இந்திய இன்ஜினியர்கள் போய் ஆளுகின்றாங்க, அதுக்கு அடிப்படையாக இருந்த ஒரு கரிக்குலம். ஸோ கரிக்குலத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரிக்குலம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வேண்டியபடி கரிக்குலத்தை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதான் இண்டஸ்ட்ரி போகிற வேகத்துக்கு பண்ணலைன்னா கூட நிச்சயமாக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ கல்லூரியில் இருக்க கரிக்குலத்தோடு சேர்ந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் என்ன டெக்னாலஜியில் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து ஐ வாண்ட் டு பிகம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நான் பண்ணணும், இல்லை வந்து ஆட்டோமேஷனில் ஐ வாண்ட் டு பிகம் ஸ்ட்ராங்கர், ஆர் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் ஐ வாண்ட் டு பிகம் ஸ்ட்ராங்கர், ஆர் இன்னும் டிசைன் திங்கிங்கில் ஐ வாண்ட் டு பி ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிறத நம்ம இப்போவே டிசைட் பண்ணலாம். டிசைட் பண்ணிவிட்டு அந்த துறையில் என்னென்ன மாதிரி பயிற்சிகள் இருக்குது. இப்போ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னால் எப்படி ஒரு பொருட்களும், ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரும் ஒரு மொபைல் ஃபோனும் எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், ஒரு காரும் இன்னொரு காரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், அதெல்லாம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் மூலமாக எல்லா மிஷினும் ஒன்றோட ஒன்று பேசிக்கொள்ளும் அப்படிங்கிறதான். இப்போல்லாம் நிறைய இடத்துல படிச்சிருப்போம், நான் வெளியிலேருந்து ஒரு ஆப் மூலமாக நான் வந்து ஏசி ஆன் பண்ணலாம், ஒரு ஆப் மூலமாக வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம், அந்த மாதிரி இதெல்லாம் ஆட்டோமேஷன். இந்த ரெண்டாவது சப்போர்ட்டட் பை இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ நம்ம வந்து கல்லூரியில் படிக்கிறப்போ
இந்த இன்டென்ட் ஆஃப் திங்ஸ் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் நம்மளோட ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும், என்ன பண்ணால் என்னோடய கெரியரை வந்து நான் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கெரியர் வந்து வெதர் யூ வாண்ட் டு பி அன் ஆண்டர்ப்ரனர், வெதர் யூ வாண்ட் டு பி அன் எம்ப்ளாயி அப்படிங்கிறத பொறுத்து யூ ஹாவ் டு டிசைட். நான் வந்து சொந்தமாக பண்ண ஆசைப்பட்றேன், நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் ஃபார் எனிபடி, நானே போயிட்டு ஏதாவது சொந்தமாக ஒரு தொழில் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்கேற்றபடி நீங்கள் வந்து உங்களுடைய பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கணும். அதாவது கல்லூரி பாடம் போக மற்ற பயிற்சிகள் வந்து நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இல்லை நான் வந்து ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா வேலை வழங்கும் நிறுவனங்களுக்கு நீங்கள் படித்து முடிச்சுட்டு வரப்போ என்ன தேவை, நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட் திங்கிங் ஃப்ரம் தேர் ஷூஸ். நீங்கள் அவங்க இடத்துலேருந்து நீங்கள் உங்களை பார்க்கணும். வேலை உங்களுக்கு கொடுக்குறவங்க இடத்துலேருந்து உங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீர்கள் என்றால் நிச்சயமாக வந்து அவங்களுக்கு ஏற்றபடி உங்களை மோல்ட் பண்ணிக்க முடியும். பெரிய நிறுவனங்கள், சின்ன நிறுவனங்கள், எம்எஸ்எம்இன்னு ஆரம்பித்து பெரிய லார்ஜ் இண்டஸ்ட்ரி வரைக்கும் ஆட்கள் தேவை, நல்ல பொறியாளர்கள் தேவை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நம்ம போய் கேட்டோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்ல ஆள் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா என்னோடய கம்பெனி வந்து 30% வளரும், நல்ல ஆட்கள் மட்டும் கிடைத்து விட்டால் எனது நிறுவனம் வந்து உலகத்தரம் வாய்ந்ததாக ஒன்றாக ஆகிவிடும் அப்படின்னு நிறுவனங்கள் வந்து உங்களை வச்சு கனவு காண்றாங்க. ஆனால் என்ன ஆகுது, இந்த மாணவர்கள் வந்து தங்களை சரியாக தயார்படுத்தி கொள்ளாததன் மூலம் நிறுவனங்கள் வளர்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ படிக்கிற அனைத்து பொறியாளர்களுக்கும், படிக்கிற அனைத்து என்ஜினியர்களுக்கும் உலகம் பூரா நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் உண்டு. நான் பல தரங்களில் சொல்லியிருக்கோம், அதாவது இந்தியா வந்து என்ஜினியர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்தியாவுக்காக மட்டுமல்ல, இந்திய தேசத்துக்காக மட்டும் நம்ம வந்து இங்கே என்ஜினியர்களை உருவாக்கவில்லை. உலகம் முழுதும் பொறியாளர்கள் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகிறார்களோ அங்கெல்லாம் நம்ம என்ஜினியர்ஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ், இவ்வளோ முயற்சிகள், இவ்வளோ இது பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நம்மளை வந்து உலகத்தரத்துக்கு தங்களை உயர்த்திக்கிட்டு உலகத்தரம் வாய்ந்த திங்கிங் என்ஜினியர்ஸாக மாறுவதன் மூலம் நம்ம வந்து உலகம் பூரா போயிட்டு வெற்றி கொடி நாட்ட முடியும். ஸோ உலகம் பூரா போனால் என்ன பண்ணோம், ஸோ உலகம் பூரா என்ன டெக்னாலஜி இருக்குது, உலகம் பூரா எப்படிலாம் இன்ஜினியர்ஸ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் எல்லாம் படிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும். அதாவது ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு மொழி, இன்னொரு மாற்று மொழியை கற்றுக்கொள்வதன் மூலம் அந்த தேசத்தில் போய் நம்மளால் வந்து சிறப்பாக செயல்பட முடியும். இப்போ வந்து ஒரு ஃப்ரெஞ்சை கற்றுக்கிறது மூலம் நீங்கள் அந்த ஃப்ரெஞ்சு பேசுகின்ற நாடுகளில் அவங்க வந்து வேலைக்கு ட்ரை பண்ணலாம். ஜாப்பனீஸ் கற்றுக்கொள்வதன் மூலம் ஜப்பானில் போய் ட்ரை பண்ணலாம். ஆங்கிலத்தை சரியான முறையில் கற்றுக்கொள்ளும் உலகம் பூரா இருக்க பல நாடுகளில் வேலை கற்றுக்கொள்ள முடியும், வேலை செய்ய முடியும். சைனீஸ் கற்றுக்கிட்டோம்னா மேபி சைனாவில் போய் வேலை பார்க்கலாம். ஸோ நம்ம மட்டும் நல்லா நம்மளோட திறனை, நம்மளோட முழு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரியாக படித்தோம் அப்படின்னா, என்ஜினியரிங் காலேஜில் படித்து அதே நேரத்தில் மற்ற திறன்களை நம்ம வளர்த்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்மளால் வந்து வேலைக்கு நிச்சயமாக ஒரு நிறுவனத்தில் போய் பெருசாக பண்ண முடியும். இப்போ புதுசாக வந்து அதாவது ஒரு ஜாப், ஒரு நிறுவனம் ஒரு வேலைக்கு ஒருத்தர் எடுக்கிறப்போ என்னெல்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க, லைஃப் ஸ்கில்ஸ், அதாவது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது 50% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற 50% லைஃப் ஸ்கில்ஸ். கல்லூரியில் படிக்கிற உங்கள் பாடங்கள் எல்லாம் ஒன்லி 50%. மீதி 50% என்ன அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஒரு குழுவுடன் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மனப்பாங்கு, ஒரு ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஒரு வில்லிங்னஸ் டு டூ எனிதிங், அதாவது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணக்கூடிய ஒரு தன்மை, ஐ கேன் டூ இட், ஐ வில் டூ அப்படிங்கிற ஒரு எடுத்து பண்ணக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் தான் இட் ஃபார்ம்ஸ் தி லைஃப் ஸ்கில்ஸ். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ஒரு மொழி மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் பேசுவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அல்ல. நாம் நினைத்ததை இன்னொருவருக்கு புரிய வைப்பது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். பேச முடியாதவர்கள் கூட இன்னொருத்தட்ட வந்து அவங்க சொல்ல நினைக்கிறத கம்யூனிகேட் பண்ணுறாங்களே, அது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, ஜாப்பனீஸ் என்பது ஒரு மொழி, ஃப்ரெஞ்சு என்பது மொழி. அந்த மொழிகளை கற்றுக்கொள்வது ஒன்று, ஆனால் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இன்னொன்று. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்போ எவ்வளவு தெளிவாக அவர் புரிந்து கொள்ளும்படி நம்மளால் பேச முடிஞ்சது அப்படின்னா ஐ திங்க் வி ஆர் குட் இன் கம்யூனிகேஷன். ஒரு டீம் இருக்குது, அதில் வந்து மற்ற கல்ச்சர் இருக்குது, வேறு மொழி பேசுகிறவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டைரக்ஷனில் ஒரு முடிவை நோக்கி, ஒரு டார்கெட்டை நோக்கி நம்ம போகிறப்போ எப்படி குழுவாக சேர்ந்து செயல்படுவது, நம்ம அந்த குழுவோடு இணைந்து செயல்படும் மனப்பாங்கு இருக்கிறதா, விட்டு கொடுக்கும் மனப்பாங்கு இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த டீம் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ்.
ஸோ டுகெதர் வி ஆர் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டுகெதர் யூ வில் பி ஏபிள் டு ஒர்க் வித் அ டீம். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துக்கிறதன் மூலம் அதை வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக இன்டர்வியூவில் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, ஐ கேன் கம்யூனிகேட் வித் even with people who do not understand the language. I can communicate with anybody. I can work with a large team. I can work with a small team. நான் வந்து ஒரு லீடராக ஒர்க் பண்ண முடியும், ஒரு தலைவனாக ஒர்க் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஐ கேன் ஒர்க் அஸ் அ ஃபாலோவர். ஐ கேன் பி a mentor to somebody else. I can be something to somebody. அப்போது உங்களுடைய என்ஜினியரிங் துறையை தாண்டி உங்களுடைய மனிதாபிமானம், மனப்பாங்கு இதெல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரு கேரக்டரை உங்களுக்கு உருவாக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போகிறதுக்கு 50% டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், 50% லைஃப் ஸ்கில்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 50% டெக்னிக்கல்ஸ் இருக்கணும், 50% ஒரு டீம் ஸ்பிரிட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் சேர்ந்து அது இருக்கணும். இது 1, 2. 3வது, இந்த ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன ஃப்யூச்சர் அதை தொடர்ந்து கற்றுக்கொண்டே வாருங்கள். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இந்த 5 தான்: ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், டிசைன் திங்கிங், இப்படிங்கிறதெல்லாம் லேட்டஸ்ட்டு ஃபியூச்சரிஸ்டிக், இதுதான் உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி 4.0க்கு எப்படி தங்களை தயார்படுத்திக்கணும்னு பார்த்துட்டு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் லாட் ஆஃப் டீட்டெயில். வெளியில் இருக்க ட்ரைனிங் சென்டர்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா தே வில் கிவ் யூ லாட் ஆஃப் நிறைய தகவல் உங்களுக்கு கிடைக்கும். அதை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தான் டிசைன் பண்ணணும். உங்களுடைய லைஃப்பை உங்கள் பேரண்ட்ஸோ, உங்கள் அப்பா அம்மாவோ, உங்கள் வாத்தியாரோ வாழ முடியாது. உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் தான் வாழ வேண்டும். அதற்கு நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை டிசைன் பண்ணிக்கணும். டிசைன் யுவர் கெரியர், டிசைன் யுவர் ஃப்யூச்சர், டிசைன் யுவர் லைஃப். ஓகே, நீங்கள் தான் வடிவமைக்கணும். நீங்கள் வடிவமைச்சு அதை வந்து ஒரு அதீத ஆர்வத்துடன் அதில் ஃபோக்கஸோடு நீங்கள் போகிறப்போ வெற்றி நிச்சயம். நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக உங்களால் அடைய முடியும். அந்த ஒரு நம்பிக்கையோடு நிச்சயமாக நீங்கள் வந்து முதல் அடி எடுத்து வைத்தீர்கள் என்றால் 1000 மைல்களை கடப்பது நிச்சயமாக சுலபம். விமர்சனங்களை ஒதுக்குவதில்லை. பத்திரிகைகள் என்னை எப்படி நடத்துகின்றன என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் ஆட்சியில் இருக்கும்போது குறைகளை சுட்டிக்காட்டினால் நான் உடனே நடவடிக்கை எடுப்பேன். விமர்சனங்களை நான் ஒதுக்கி தள்ளுவதில்லை. ஆனால் தவறான செய்திகள் வெளியிடப்பட்டால் சம்பந்தப்பட்ட பத்திரிகைகளை நான் தொடர்பு கொண்டு தவறை திருத்திக் கொள்ளச் செய்வேன்.